சிபிஐ பத்தி கூட இல்ல, ஜனநாயகனை பத்தி ஒரு பேசலைங்கிறத நம்ம எடுத்து சொல்றோம். உங்க படத்தை பத்தி நீங்க பேசலன்னா சிஎம் வரைக்கும் பேசல, எதுக்குதான் நீங்க குரல் கொடுப்பீங்க? அதுல வியாக்கியான வேற. சிஎம் வந்து இத சொல்லல, இவ்வளவு விளக்கம் சொல்றதுக்குலாம் டைம் ஒதுக்குறீங்கல்ல. உங்க படத்தை பத்தி 2 வரி ட்விட் போடுங்க, நீதி வெல்லும். இந்த நாட்டுல சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாட்டுல நீதித்துறையின் மீது நான் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கேன். நல்ல பதில் வரும், ரசிகர்கள் அமைதியா காத்திருக்கேன். முடிஞ்சு போச்சா சார்? அது பிஜேபி சீன்ற வேலையா இல்லையே, சுரண்டி விடுற வேலையா இல்லையே. இத கூட நான் சொல்ல மாட்டேன்னா அப்ப விஜய் அவர்களே நீங்கள் யார்? அவ்வளவு பெரிய ஆளா நீங்க? அப்படியே மௌன ரிஷி மாதிரியே இருந்துட்டு உங்களுடைய ஒரு அசைவையும் போது நாங்க டீகோட் போயிட்டு உட்காருக்கணுமா வேற வேலை இல்லாம? அதனாலதான் உங்களை மாதிரி ஒரு தட்டு சொன்னேன், இந்த வேலையை முதல்ல விடுங்க. அவர் என்னமோ பண்ணிட்டு போறாரு சார். அவர் இப்படி செய்திருக்கலாம் இல்லையா, அவர் இப்படி கூட யோசித்திருக்கலாம் இல்லையான்னு ஆரம்பிச்சாங்க. எதுக்கு இந்த வேலை நமக்கு? ஆயத்தன்னு சொல்லட்டும் சார், அவர் இப்படி செய்திருப்பார், நீங்க என்னத்துக்கு வந்து யூகம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த எரிச்சல் தான் நமக்கு வருதுல, அந்த ஆதங்கம் கலந்த எரிச்சல். ஏன்னா நாளைக்கு நம்மளையும் சேர்த்து ஆள போறவர் ஒரு பொறுப்புணர்வோடு இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். அதை தாண்டி சிபிஐ விசாரணையிலயோ மற்ற ஜனநாயக விஷயத்துல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை.